அனைவருக்கும் வணக்கம். இந்த விஸ்வாவசு வருடத்துல ஆவணி மற்றும் புரட்டாசி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல தமிழ் மாத ராசி பலன்களை டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனவே இந்த தமிழ் மாத ராசி பலன்களை ரெண்டு மாதமா நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு காம்போவா டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கேன். இந்த பதிவை முழுமையா பாருங்க. வீடியோட எண்டிங்ல நான் உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி நிறைய ஒரு தெளிவு கொடுத்துருக்கேன். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுறது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மூன்றாவது ராசியா வரக்கூடியது மிதுனம். இந்த விசுவாவசு வருடத்துல ஆவணி மாதம் மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்துல நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத டீடெயிலா அனலைஸ் பண்ணலாம். நம்மளுடைய ராசியிலேயே குரு சுக்கிர இணைவு இந்த மாதத்துல இருக்கும். மாதத்தோட ஸ்டார்டிங்ல முதல் ஒரு 4 நாட்கள் மட்டும் இந்த குரு சுக்கிர இணைவு அப்படிங்கிறது நம்முடைய ராசியில இருக்கும். அடுத்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல நம்முடைய ராசிநாதனான புதன் பகவானுடைய சஞ்சாரம். இது ஒரு நல்ல அமைப்பு தான். முதல் 14 நாட்கள் புதன் நமக்கு ஃபேவரா தான் டிராவல் பண்றாரு. புதனை பொறுத்த வரைக்கும் புதன் எந்த இடத்துல இருந்தாலும் அது தன்னை அதற்கு தகுந்தாற் போல தகவமைப்பு செய்யக்கூடிய ஒரு கிரகம். அதனால புதன் எந்த இடத்துல டிராவல் பண்ணாலும் ஓரளவுக்கு சுபத்துவமான பலன்களை டெஃபினட்டா கொடுத்துருவாரு. அதுலயும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் நல்ல இடங்கள்ல தான் மேக்சிமம் டிராவல் பண்றாரு. 2, 3 இந்த இடங்கள்ல தான் டிராவல் பண்றாரு. அது நமக்கு ஒரு நல்ல அமைப்பு தான். அடுத்து நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் கேதுவுடைய கன்ஜக்ஷன் மாதத்துடைய ஆரம்பத்துல இருக்கும். சூரியன் ஆட்சி ஆகிறாரு. கேது வந்து பகை வீட்டுல இருக்காரு. சூரியனுக்கும் கேதுவுக்கும் சுத்தமா ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இருப்பினும் இந்த மாதத்துல சூரியன் ஆட்சியா இருக்கிறதுனால இது ஓரளவுக்கு நமக்கு நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். முயற்சிகள்ல வெற்றியை டெஃபினட்டா கொடுத்துரும். ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி ஆட்சியாக இருக்கிற ஒரு அமைப்பு. 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது மிகப்பெரிய பலம், தைரியம். இது வந்து நமக்கு நிச்சயமா நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்து நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய். செவ்வாய் வந்து பார்த்தோம்னா நமக்கு பாதி சுபர் பாதி அசுபர். அதாவது 6-11 ஒரு கிரகம். அது 4ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில நல்லதா இருந்தாலும் பொதுவா செவ்வாய் 4ல இருக்கும்போது கோப உணர்வுகளை அதிகமா இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த செவ்வாய் 4ல பொசிஷன் எடுத்திருக்கிறது ஒரு வகையில நமக்கு குற்றமாக தான் பார்க்கப்படுது. அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல ராகுடைய சஞ்சாரம். குரு பார்வை வாங்கிய ராகு. பாகியத்துல பொதுவா ராகு இருக்கிறது அட்வைசபிள் இல்ல. ஆனா குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால அதை ஓரளவுக்கு சுபத்துவமா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது 10ஆம் இடத்துல சனி வக்ரம். 10ல ஒரு பாவி இருக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில சனி நமக்கு 10ல இருக்கிறது யோகம் தான். ஆனா இப்ப வக்ரமா இருக்கிறது ஒரு சில தடுமாற்றங்களை டெஃபினட்டா கொடுக்கும். அதை நான் அடுத்து உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து இந்த மாதத்துல இடப்பெயர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி. சுக்கிரன் வந்து நம்மளுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட கன்ஜக்ஷன் ஆகிறாரு. கரெக்டா 4ஆம் தேதி இது. அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா 14ஆம் தேதி புத பெயர்ச்சி. புதன் பகவான் நம்மளுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியன் பிளஸ் கேதுவோட வந்து கன்ஜக்ஷன் ஆகிறாரு. அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா மாதத்தோட கடைசியில 28ஆம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி. செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. மேலும் 29ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி. மீண்டும் சுக்கிர பகவான் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. மேலும் கேதுவோட வந்து கன்ஜக்ஷன் ஆகிறாரு. அதே போல 30ஆம் தேதி புத பெயர்ச்சி. புதன் பகவான் மீண்டும் வந்து பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் இந்த நிலைகளை அடைகிறாரு. இது ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு அமைப்பு. வருஷத்துல ஒரு முறை புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூல திரிகோண நிலையில டிராவல் பண்ணுவாரு. அது மிதனத்துக்கு டெஃபினட்டா நல்ல பலன்களை கொடுக்கும். அது இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதத்துல ரொம்ப நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். நல்ல பலன்களை கொண்டு வந்து டெஃபினட்டா சேர்க்கும். இந்த மாதத்துல கடைசியில புதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோண நிலையை அடைகிறாரு. ஃபைனலா 31ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் வந்து நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட வந்து கன்ஜக்ஷன் ஆயிடுவாரு. இதுதான் இந்த ஆவணி மாதத்துக்கான கிரக அமைப்புகள். இப்போ இந்த ஆவணி மாத ராசி பலன்களை ரொம்ப டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் 2ஆம் இடத்துல நல்ல நிலையில டிராவல் பண்றாரு. முதல் 14 நாட்களை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி சம்பந்தமான யோசனை அதிகமா இருக்கும். குடும்பம் சார்ந்த வகையில நிறைய யோசனை, குடும்பத்துல அந்த வளர்ச்சி சார்ந்த வகையில முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்களை பண்றதுக்கு ட்ரை பண்றது. அதெல்லாம் அந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் சுபத்துவமா இருக்கும். ஃபேமிலியில ஏதாச்சும் சுப நிகழ்வுகள் சுப மாற்றத்திற்கான அறிகுறிகள்லாம் அந்த மாதத்துல தென்படும். அந்த பிளானிங்லாம் இப்ப அப்படியே மெல்ல மெல்ல ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் சுபத்துவமா இருக்கு.
இருக்கு. முதல் 14 நாட்கள் எதுவும் நெகட்டிவா இல்ல. முதல் 14 நாட்கள் புதிய முயற்சிகள், குறிப்பா ஃபேமிலி ரிலேட்டடா நீங்க எடுக்கக்கூடிய அந்த புதிய முயற்சிகள் வெற்றியை டெஃபினட்டா கொடுத்துரும். அடுத்தது பேச்சுல ஒரு சாதுரியம். ஒரு விஷயம் தேவைனா அதை பேசி அதை உங்கள் பக்கம் ஈர்க்கிறதுக்கான அந்த ஒரு கேப்பபிலிட்டி இப்போ உங்களுக்கு டிஃபால்ட்டா கிரியேட் ஆகும். பேச்சு வன்மை அது இப்போ அதிகரிக்கும். சாதுரியமான பேச்சு இப்போ வெளிப்படும். அதே மாதிரி புதன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது கொடுக்கக்கூடிய வாக்கை காப்பாற்ற முடியும். நீங்க கடந்த காலகட்டங்களில் யாருக்காச்சும் வாக்கு கொடுத்துருக்கீங்கன்னா அதை இப்போ டிஃபால்ட்டா காப்பாற்ற முடியும். அது நான் ஒரு அளவுக்கு சுபத்துவமா பாக்குறேன். அதே மாதிரி 4ஆம் தேதி புதனும் சுக்கிரனும் இணைகிற ஒரு அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. 5ஆம் அதிபதி பிளஸ் லக்னாதிபதி இணைகிற அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. எனவே குடும்பத்துல டெஃபினட்டா 4ஆம் தேதிக்கு மேல ஏதாச்சும் சுப மாற்றம் சுப நிகழ்வுகள் ஏதோ ஒரு விதத்துல நடக்கும். அதுக்கான அறிகுறிகள் எல்லாம் மேலோட்டமா தென்படும். அதே மாதிரி பொருளாதார வரவு மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்களை புதுசா பார்த்து பண்ணுவீங்க. ரொம்ப நாளா ஆசைப்பட்ட விஷயங்களை இப்ப செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. எனவே இந்த புதன் சுக்கிரன் இணைவு மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பொருளாதார ரீதியாகவும் சரி, ஃபேமிலியில இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் சார்ந்த விஷயங்களையும் சரி ஒரு சுபத்துவமான மாற்றத்தை டெஃபினட்டா கொடுத்துரும். அடுத்தது குடும்பத்துல குழந்தை பிறத்தல் காரணமா மகிழ்ச்சி அதிகரிக்கிறது, அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்ை பாக்கியம் கிடைக்கிறது. அதுல ஒரு சுப செய்தி கிடைச்சு ஃபேமிலியில ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகமா இன்க்ரீஸ் ஆகிறது. அதெல்லாம் இந்த மாதத்துல சுபத்துவமா இருக்கு. அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த வருத்தங்கள் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மேக்சிமம் குறையும். பிள்ளைகளோட ஏற்பட்ட அந்த கருத்து போராட்டம், பிரச்சனைகள், குழப்பங்கள் அதெல்லாம் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டோட்டலா குறையும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மேஜரா எந்த பிரச்சனையும் இல்ல. மேலும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, பிள்ளைகளுடைய முன்னேற்றம் அதெல்லாம் அபாரமா இருக்கும். அது நமக்கு ஒரு மன நிறைவை டெஃபினட்டா ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது ஜென்மத்துல குரு. பொதுவா ஜென்மத்துல குரு இருக்கும்போது குழப்பமான மனநிலை அதிகமா நம்மள சூழ்ந்துக்கும். ஓவர் திங்கிங், அதிகமா யோசிக்கிறது, ஒரு விஷயத்த ரொம்ப டீப்பா போய் யோசிக்கிறது, ஒண்ணுமே இல்லாத விஷயத்த கூட ரொம்ப டீப்பா போய் யோசிக்கிறது, அதை ஜென்ம குரு கொடுக்கும். அதுல ஓவர் திங்கிங் அவாய்ட் பண்ணாலே இந்த ஜென்ம குருடைய தாக்கங்கள் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். நிறைய முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதத்துல ஏற்படும். அந்த டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது இப்போ டிஃபால்ட்டா உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு முக்கியமான முடிவு, முக்கியமான மாற்றங்களை செய்யக்கூடிய அத்தியாவசியம் இந்த மாதத்துல இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஓவரா திங்க் பண்ண வேணாம். ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை உடனே எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓவரா திங்க் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் அப்படியே ஸ்டெக் ஆகி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஓவர் திங்கிங்கை குறைச்சிட்டு உடைய செயல்பாடுகளை தொடங்கும் போது அது உங்களுக்கு சுபத்துவமான வெற்றிகளை கொடுக்குது. அடுத்த இந்த மாதத்துல 3ஆம் இடம் ரொம்ப சுபத்துவ நிலையில் ஆக்டிவா இருக்கு. முயற்சி ஸ்தானம், உபஜய ஸ்தானத்துல மிக முக்கியமான முயற்சி ஸ்தானம் ரொம்ப ஆக்டிவா இருக்கு. அதனால இந்த மாதத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் டெஃபினட்டா வெற்றியை மட்டுமே தரும். அதுலயும் 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது தைரியத்தை கொடுத்துரும். தைரிய அபிவிருத்தி, ஒரு விஷயத்தை துணிந்து செய்யறது, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், இதான் ஒரே ஆப்ஷன், என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துல தீர்க்கமா இறங்குறது, இறங்கின விஷயத்துல இருந்து பின்வாங்காம செயல்படுறது, அதை இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேதுடைய சஞ்சாரம் நமக்கு டிஃபால்ட்டா கொடுத்துரும். அதோட சூரியன் ஆட் ஆகிறது பார்த்தோம்னா மேலும் அந்த தைரியத்தையும் அந்த முடிவையும் வலிமைப்படுத்துற மாதிரி. எனவே இந்த முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த பாவகிரகங்களுடைய ஆக்டிவேஷன் உடைய முயற்சிகள்ல அபாரமான வெற்றியை டெஃபினட்டா கொடுத்துரும். நீ எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை புதுசா ட்ரை பண்ணாலும் சரி, அது டெஃபினட்டா அந்த மாதத்துல வெற்றியை நோக்கி பயணிக்கும். இந்த பாவகிரகங்கள் 3ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு சில மைனஸான விஷயங்களை பண்ணுது. முக்கியமா இளைய சகோதரத்துவத்தோட கருத்து போராட்டத்தை டிஃபால்ட்டா கொடுத்துரும். ஆகவே இளைய சகோதரத்துவத்துடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இளைய சகோதரத்துவத்துடைய அந்த உறவு நிலை, இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது சூரியன் தந்தைக்கான ஒரு காரக கிரகம். 9ஆம் இடத்துல ஆல்ரெடி ராகுடைய சஞ்சாரம். எனவே தந்தை சார்ந்த விஷயங்களை இந்த மாதத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தந்தையாருடைய உறவு நிலை, இதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். தந்தையாரால ஏதாச்சும் மன வருத்தங்களோ அல்லது அவருடைய உடல் ஆரோக்கியத்துல ஏதாச்சும் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளோ ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. எனவே அது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது பெரிய பெரிய புதிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். 3வது நபரால ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமையும். பெரிய நபர்களால, உங்களுக்கு பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்களால ஒரு நல்ல ஒரு ஆதாயம், நல்ல ஒரு ரெகக்னேஷன் அதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும். அதை நான் இந்த மாதத்துல ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்த 4ஆம் இடத்துல செவ்வாய் பொதுவா நாள்ல இருக்கிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல. அதுலயும் 6ஆம் அதிபதி நாள்ல இருக்கும்போது உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. குறிப்பா உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிணி ஏதாச்சும் போகலாம். அதனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கோபமான உணர்வுகள் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கோப உணர்வுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ரத்த கொதிப்பு, ரத்தம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பிளட் பிரஷர் அதிகரிக்கிறது, மயக்கம் வர்றது, மயக்கமான ஒரு மனநிலை கிரியேட் ஆகுறது, அதெல்லாம் இந்த மாதத்துல அதிகமா
அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. அதிகமான கோப உணர்வுகளை வெளிப்படுத்தாம செயல்படுறது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு செயலாக இருக்கும். இந்த நேரத்துல கோபம் டக்கு டக்குன்னு வரும். எதுக்கு கோபப்படுறோனே தெரியாம டக்கு டக்குன்னு வார்த்தையை லிமிட் இல்லாம டக்குன்னு வெளியிட்டுருவோம். அதனால அந்த கோப உணர்வுகள்ல கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கிறது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது தாயார் சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். தாயாரோட கருத்து போராட்டம், தாயாரோட ஏதாச்சும் வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல தாயாருடைய உறவு நிலை சார்ந்த விஷயங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்த தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். ஒன்னு தாயாரோட கருத்து போராட்டத்தை ஏற்படுத்தும், அல்லது தாயாருடைய ஹெல்த்ல ஏதாச்சும் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. எனவே அது சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கிறது நமக்கு ஒரு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது வித்யாஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாதிரி சலிப்புத்தன்மையை கொடுக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி விலகிற தன்மையை ஏற்படுத்தும், அந்த உணர்வுகளை கொடுக்கும். எனவே மாணவ மாணவிகள் இந்த மாதத்துல ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா மூவ் ஆன் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மட்டும்தான். மாதத்தோட கடைசியில பார்த்தோம்னா புதன் வந்து உச்சமாகிறாரு. அதோட வந்து மாதத்தோட கடைசியில சூரியன் வந்து கனெக்ட் ஆகுறாரு. அது புதாதித்ய யோகத்தை மிக பலமா ஏற்படுத்துது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். படிப்புல ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படி இல்லனா படிப்புல ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா படிக்கிறதே ஒரு மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஒரு மாதிரி எரிச்சல் உணர்வு அதிகமா வரும். அதை இந்த மாதத்துல கொஞ்சம் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணி டிராவல் பண்ணோம்னா நமக்கு சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதம் கல்விக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த மாதத்துல நம்ம கொஞ்சம் கவனமா டிராவல் பண்ண வேண்டியது அவசியம். எனவே மாணவ மாணவிகள் படிப்புல கொஞ்சம் கவனம் வைக்கிறது நமக்கு ஒரு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது தொழில், உத்தியோகம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது 10ஆம் இடத்துல சனி வக்ரம். இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த மாதத்துல செவ்வாயுடைய பார்வையும் வந்து பார்த்தோம்னா நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கு. எனவே நிறைய பேருக்கு பார்த்தோம்னா தொழில் உத்தியோகத்துல ஒரு சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறது வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் வந்து கோபத்தால திடீர் அவசர முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உணர்ச்சி வசப்பட்டு நான் வந்து உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றேன், தொழிலை சேஞ்ச் பண்றேன், அந்த ஈகோ அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் இப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஈகோவால டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிறது, டக்குன்னு மாற்றம் பண்றது, அது சார்ந்த வகையில சிந்தனை ஓட்டம் பயணிக்கிறது வாய்ப்பு இருக்கு. என்ன கேட்டா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகத்துல எந்த சேஞ்சஸும் இல்லாம இருக்கிறத மூவ் ஆன் பண்றதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். அவசர முடிவுகள், அவசர மாற்றங்கள் பண்ணீங்கன்னா எதுலயாச்சும் போய் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவசரம் இல்லாம டிராவல் பண்றது நமக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி நீங்க உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்கள்ல சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டியதாக இருக்கும். சக ஊழியர்களோட ஏதாச்சும் கருத்து போராட்டம், ஒரு மாதிரி மன உளைச்சல், சக ஊழியர்களோட ஒத்து போகாத சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பொறுமையால நம்ம கடந்து வர வேண்டியது அவசியமானதா இருக்கு. அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இது அட்வைசபிளான டைம் பீரியட் இல்ல. அதனால இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்கு தெரியாத விஷயத்துல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பொருளாதாரத்தை இதுலயும் போய் முடக்கிடாதீங்க. அதுல ரொம்ப கவனமா இருங்க. ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்ககிட்ட வரக்கூடிய அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட கோப உணர்வுகளை வெளிப்படுத்தாம தன்மையா பேசி உங்களுடைய அந்த வியாபாரங்களை நீங்க சரிவர செய்யறது ஒரு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா அந்த நேரத்துல தொழில், அந்த உத்தியோகம் இதுல ஒரு மாதிரியான தடுமாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. இந்த மாதத்துல கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருந்தோம்னாக்கா அடுத்த மாதம் அது அப்படியே தலைகீழாக மாறும். அப்படியே நமக்கு எல்லாமே ஃபேவரா மாறிடும். இந்த மாதத்துல பொறுமை தான் நமக்கு நிச்சயமா வேணும். பொறுமையை கடைபிடித்தால் இந்த மாதம் நமக்கு வெற்றியை டெஃபினட்டா கொடுத்துரும். எனவே தொழில் உத்தியோகத்துல ரிஸ்கியான விஷயங்கள்ல இறங்க வேண்டாம். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி டிராவல் பண்றது நமக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். எந்த ஒரு அவசர மாற்றங்களும் இல்லாம இருக்கிறது ஒரு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரமா இருக்கிறது இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு ஓரளவுக்கு சுபத்துவ தன்மையை கொடுத்துரும். கடந்த காலகட்டத்துல நிறைய சம்பாதிச்சிருப்போம், ஆனா கையில ஒண்ணுமே தங்கியிருக்காது. பணம் வந்ததுமே அப்படியே விரயம் ஆயிருக்கும், அப்படியே கரைஞ்சிருக்கும். பணம் எப்படிதான் கரையுதுன்னே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்க முடியாது. ஆனா இப்போ அந்த தேவையில்லாத தண்ட விரைய செலவுகள் ஆல்மோஸ்ட் குறையும். இப்போ வந்து சுப விரைய செலவுகள் இன்க்ரீஸ் ஆகும். செய்யக்கூடிய செலவுகள் உங்களுக்கு ஒரு நிறைவையும் மன அமைதியும் டெஃபினட்டா பெற்றுக் கொடுக்கும். கடந்த காலகட்டத்தில் இருந்தக்கூடிய அந்த பொருளாதார நெருக்கடி தன்மை இந்த மாதத்துல கொஞ்சம் குறையும். அதை நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல குருவுடைய பார்வை, சனியுடைய வக்ர பார்வை 7ஆம் இடத்துல. இது ஒரு நல்ல டைம் பீரியட் நான் சொல்லுவேன். திருமணம் ஆகாதவர்கள், திருமண முயற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நேரம் வந்து ரொம்ப ஒரு கோல்டன் டைம் பீரியட். இந்த நேரத்துல இந்த திருமண முயற்சி நீங்க பண்றீங்கன்னா அது உங்களுக்கு டெஃபினட்டா கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமா உண்டு. நிறைய பேருக்கு திருமண முயற்சிகள் கைகூடி வரும். திருமண முயற்சிகள்ல சுப செய்திகள் டெஃபினட்டா கிடைக்கும். அதுக்கு இந்த மாதம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும்.
அடுத்தது வந்து நம்ம பாக்குறது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் கருத்து போராட்டங்கள் நிலவிட்டு இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகும். இந்த மாதத்துல கம்ப்ளீட்டா வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த மன உளைச்சல் எல்லாம் விலகும். வாழ்க்கை துணையால ஒரு நல்ல ஆதாயம், வாழ்க்கை துணையால ஒரு விதத்துல மகிழ்ச்சி, ஒரு மன நிறைவு, வாழ்க்கை துணையுடைய பரிபூர்ண அந்த சப்போர்ட், பரிபூர்ணமான அந்த ஒத்துழைப்பு அது இப்போ நமக்கு டிஃபால்ட்டா கிடைக்கும். அதை நான் அந்த நேரத்துல ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். கடந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் வைஸா ஏதாச்சும் ட்ரபிள் இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகும். அதுவும் இந்த நேரத்துல சுபத்துவமா இருக்கு. ஓவராலா இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதன ராசி மிதன லக்னத்துக்கு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவா இருக்கு. புதிய முயற்சிகள்லாம் டெஃபினட்டா வெற்றியை கொடுத்துரும். மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய சுப நிகழ்வுகள் சுப மாற்றங்கள்லாம் நிச்சயமா உண்டு. என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்தலாம். ஓவரா யோசிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, கோபத்தன்மையை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வச்சு டிராவல் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். தாய் தந்தை இருவருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருங்க. இதை மட்டும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்த்துட்டாலே போதும். மற்ற விஷயம்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. முக்கியமா முயற்சி ஸ்தானம் ஆக்டிவ்ல இருக்கிறதுனால நீ என்ன புதிய முயற்சி எடுத்தாலும் அது வெற்றியை நோக்கி பயணிக்கும். வாழ்த்துக்கள். இப்போது மூன்றாவது ராசியா வரக்கூடியது மிதுனம். மிதன ராசி மற்றும் மிதன லக்னக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடத்துல இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா அனலைஸ் பண்ணலாம். முதலாவது அந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்முடைய ராசியிலேயே குருவுடைய சஞ்சாரம் ஜென்ம குரு நடந்துகிட்டு இருக்கு. ஜென்ம குரு பெரிய அளவுல ஃபேவர் பண்றது இல்ல, ஆனா எந்த பாவங்களை பார்க்கிறாரோ அந்த பாவகம் சுபத்துவ நிலை அடையும். அதன் வகையில 5, 7, 9 இந்த இடங்களை பார்த்து இந்த 3 இடங்களையும் சுபத்துவ நிலைக்கு மாற்றம் செய்கிறார் குரு பகவான். அதன் வகையில இந்த ஜென்ம குரு நமக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான பிரிடிக்ஷனை டெஃபினட்டா கொடுத்துரும். ஆனா ஜென்மத்துல குரு இருக்கும்போது ஓவர் திங்கிங்னு அர்த்தம். அதுலயும் புதனோட ராசியில குருடைய சஞ்சாரம் ஓவரா டீப்பா திங்க் பண்றது, அதை டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணிடும். அடுத்தது நம்ம பாக்குறது நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உபஜய ஸ்தானத்துல கேதுவுடைய சஞ்சாரம் பிளஸ் சுக்கிரனுடைய கன்ஜக்ஷன். கேது சுக்கிரன் காம்பினேஷன் இந்த மாதத்துல 3ஆம் இடத்துல ஏற்படுது. இது மிதனத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சுபத்துவமான மாற்றத்துக்கான அறிகுறிகளை தென்படுது. ஆனா பொதுவா சுக்கிரனோட கேது இணையக்கூடாது, அது அவ்வளவா சிறப்பு பலன்களை தரதில்லை. ஆனா மிதுனத்துக்கு இணையலாம். ஏன்னா 12ஆம் அதிபதியோட கேது இணைகிறது ஒரு வகையில சுபத்துவமான மாற்றத்திற்கான அறிகுறிகளை நமக்கு டெஃபினட்டா கொடுக்கும். அதை நான் உங்களுக்கு டீடெயிலா அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரிய புத கன்ஜக்ஷன், சூரியனும் புதனும் இணைந்து 4ஆம் இடத்துல டிராவல் பண்றது ஒரு அற்புதமான யோகம். அதாவது புதன் ஆதித்ய யோகத்தை இது ஏற்படுத்தும். அதுலயும் புதன் வந்து நமக்கு ஆட்சி உச்ச மூல திரிகோண வீட்டுல இருக்காரு. அது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. அதுலயும் சூரியனோட இணைகிறது, நட்பு ஸ்தானத்துல சூரியன் டிராவல் பண்றாரு, நட்பு கிரகத்தோட இணைகிறாரு. இது டெஃபினட்டா புதனாதித்ய யோகத்தை மிகைப்படுத்தி கொடுக்கும். மிதுனத்துக்கு இந்த புதாதித்ய யோகம் இந்த மாதத்துல டெஃபினட்டா 100% கை கொடுக்கும். முதல் 16 நாட்கள் புதனோட சூரியன் இணைந்திருப்பார். 16ஆம் தேதிக்கு மேல புதன் நகர்ந்து வந்துருவாரு. ஆகவே இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கும் மிதன ராசி மிதன லக்னக்காரர்களுக்கு. அடுத்து நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாயுடைய சஞ்சாரம். செவ்வாயை குரு பார்க்கிறாரு, குருமங்கள யோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். முழுமையா எடுத்துக்க முடியாது, ஆனா அது ஓரளவுக்கு குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தும். 5ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தினாலும் குரு பார்த்து அதை எல்லாத்தையும் சரி செய்யறாரு. அதன் வகையில இது சுபத்துவம் தான். அடுத்தது 9ஆம் இடத்துல ராகு, அதுவும் குரு பார்வையில் இருக்கக்கூடிய ராகு, குரு சண்டால யோக நிலையில இருக்கக்கூடிய ராகு. இதுவும் நமக்கு பெருசா நெகட்டிவ் இல்ல. அடுத்தது 10ஆம் இடத்துல சனி வக்ரம், இது ஒரு வகையில மைனஸ் தான். சனி வந்து ஜீவனத்துல நேர்கதியில் இருக்கிறது நமக்கு யோகம், ஆனா வக்ரம் ஆகும்போது அது டெஃபினட்டா ஒரு சில இடர்பாடுகளை ஏற்படுத்துது. அடுத்த அந்த மாதத்துல இடப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கரெக்டா 16ஆம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. மேலும் செவ்வாயோட போய் கன்ஜக்ஷன் ஆகிறாரு. இது ஒரு வகையில சிறப்பு. அடுத்தது நம்ம பாக்குறது 22ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி. சுக்கிரன் வந்து நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்ச நிலையை அடைகிறாரு. பிளஸ் வந்து இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது திக்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனா சுக்கிரன் இந்த 4ஆம் இடத்துல நீச்சமும் அடைகிறாரு. அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது மாதத்தோட கடைசியில கரெக்டா 31ஆம் தேதி சூரிய பெயர்ச்சி. சூரியன் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி செவ்வாய் புதன் இந்த 2 கிரகத்தோட போய் கன்ஜக்ஷன் ஆகிறாரு. சோ இதுதான் இந்த புரட்டாசி மாதத்துக்கான கிரக அமைப்புகள். இப்போ இந்த புரட்டாசி மாத ராசி பலன்களை ரொம்ப டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசிநாதன் புதன் 4ஆம் இடத்துல ஆட்சி உச்ச மூல திரிகோண நிலையில இருக்காரு. மேலும் சூரியனோட கனெக்ட் ஆகி இருக்காரு, சூரியனோட கன்ஜக்ஷன்ல இருக்காரு. முதல் 16 நாட்கள் மிதுனத்துக்கு யோக காலம். முதல் 16 நாட்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றியை நோக்கி பயணிக்கும். முக்கியமான முடிவு, முக்கியமான மாற்றம் ஏதாச்சும் பண்ணணும்னா அதை இந்த மாதத்துல செயல்படுத்தலாம். முக்கியமான முடிவு, தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஏன்னா புதன் உச்சமா இருக்கக்கூடிய ஒரு மாதம், அதுவும் சூரியனோட இணைந்த ஒரு மாதம். கரெக்டான ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப
பாசிட்டிவா இருக்கும். ஜென்மத்துல குரு இருந்து குழப்பத்தை கொடுத்தாலும் இந்த மாதத்துல முக்கியமான மாற்றத்திற்கான முடிவுகளை இந்த மாதத்துல டெஃபினட்டா எடுக்கலாம், தைரியமா எடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது புதன் 4ஆம் இடத்துல இருக்கும்போது தாயார் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய அந்த வருத்தங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துருவாரு. தாயாரால ஏற்பட்ட மன உளைச்சல், மன வருத்தம், தாயாருக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குனாக்கா அதெல்லாம் இப்ப டோட்டலா சரியாகும். அதுக்கு இந்த மாதம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்ப டோட்டலா சரியாகும். ஹெல்த் ரீதியா என்ன ட்ரபிள் இருந்தாலும் அது டோட்டலா நிவர்த்தி ஆகும். அதுவும் இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவ். உங்களுடைய மனசு, உங்களுடைய மூளை, உங்களுடைய உடல் இதெல்லாம் ஒண்ணு சேரக்கூடிய ஒரு மாதம். இதெல்லாம் உங்களுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இப்போ ஒரு விஷயத்தை நல்லா பூஸ்டப்பா பண்ண முடியும். அது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். எந்த ஒரு சோம்பேறித்தனமும் இல்லாம ஒரு விஷயத்தை நல்லா பிரிஸ்கா செயல்படுத்த முடியும். அதுக்கு இந்த நேரத்துல உங்களுடைய ஹெல்த்தும் ஒத்துழைப்பு கொடுக்கும், உங்களுடைய மூளையும் அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், உங்களுடைய மனசும் அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். நல்ல முக்கிய மாற்றம், முக்கிய முடிவுகள் எல்லாத்தையும் 16ஆம் தேதிக்குள்ள பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம முக்கியமா நம்ம பாக்குறது இந்த 4ஆம் இடம்ங்கிறது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், வித்யாஸ்தானத்தையும் குறிக்கும். இதுல புதனும் சூரியனும் இணைகிறது இந்த புதனாதித்ய யோகத்தை ஏற்படுத்தும். எனவே இந்த புதனாதித்ய யோகத்தினால கல்வியில அபாரமான வளர்ச்சியை மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகள் அனுபவிப்பாங்க. கல்வியில ஒரு அற்புதமான வெற்றி, அற்புதமான மாற்றம். கல்வியால உங்களுடைய கௌரவம் உயர்றது, உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கிறது. கல்வி சார்ந்த வகையில உங்களுடைய சிந்தனைகள் கூர்மையாகிறது. படிப்புல இருந்த கவனச்சிதறல் எல்லாம் விலகி படிப்புல பூர்ணமா நம்மளால போக்கஸ் பண்ற ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகிறது. அதெல்லாம் நம்ம அதுல உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. எனவே மாணவ மாணவிகளுக்கு முதல் 16 நாட்கள் ரொம்ப நல்லா இருக்கு. படிப்பு சார்ந்த வகையில எந்த நெகட்டிவும் இல்ல. நல்லா தெளிவா படிச்சு தெளிவான ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்க பயணிக்க முடியும். அது ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது நிறைய பேருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். 4ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு. நிறைய பேருக்கு இந்த வண்டி வாகனம் வாங்கணுங்கிற யோசனை வரும். பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது, அப்படி இல்லைனாக்கா ஆல்ரெடி இருக்கிற வண்டியில இருக்கக்கூடிய அந்த பழுதுகளை நீக்கம் செய்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா சேஞ்ச் பண்றது. மேக்ஸிமம் நிறைய பேர் புதுசா வண்டி வாகனம் வாங்குவாங்க. அதே மாதிரி புதுசா நிலபுலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, புதுசா உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம், ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்காக நீங்க இப்ப செலவு செய்வீங்க, உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்காக செலவு செய்வீங்க. அதெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. முதல் 16 நாட்கள் புதன் சூரியன் இணைவு இருக்கிறதுனால நீ என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்தலாம். அதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு டெஃபினட்டா சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்து தொழில், உத்தியோகம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சூரியனுடைய பரிபூரண பார்வையில இந்த 10ஆம் இடம் இருக்கு. அல்ல தொழில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது இந்த மாதத்துல செயல்படுத்தலாம். தொழில் சார்ந்த வகையில ஏதாச்சும் தொய்வு நிலை இருக்குன்னா அது இப்போ சரியாகும். உங்களுடைய புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி அந்த தொழிலை வெற்றியை நோக்கி பயணிக்க வைப்பீங்க. அதுக்கு இந்த நேரம் பாசிட்டிவா இருக்கு. புதுசா ஏதாச்சும் நீங்க தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இந்த மாதத்துல ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது உத்தியோகத்துல ஏதாச்சும் மாற்றத்தை எதிர்பார்க்கிறீங்க, உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அதை இப்போ நீங்க செய்யலாம். அதுக்கும் இந்த நேரம் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது உத்தியோகத்துல நிறைய பேருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு டெஃபினட்டா கிடைக்கும். அது ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது இந்த நேரத்துல உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். நிறைய பேருக்கு உத்தியோகம் இல்லாம ஒரு சிலர் இருப்பாங்க. அந்த முயற்சிகள் வந்து தோல்வி அடைந்துகிட்டே இருந்திருக்கும். இப்போ நீங்க முயற்சி பண்றீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல முதல் 16 நாட்களை நீங்க ட்ரை பண்றீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். அதுவும் வந்து இங்க இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில என்ன தொய்வு நிலை இருந்தாலும் அது இந்த புரட்டாசி மாதத்துல டோட்டலா சரியாகும். புரட்டாசி மாதத்துல முதல் 16 நாட்கள்லயே நல்ல ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பண தேவை அதிகமா இருக்கும். ஆனா எல்லாமே நிறைவேறும். உடைய பண தேவை, உடைய கமிட்மெண்ட் அதெல்லாம் பூர்ணமா நிறைவேறும். இந்த மாதம் வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல்ஃபில்லா நீங்க டிராவல் பண்ணுவீங்க. ஒரு மன நிறைவோட டிராவல் பண்ணுவீங்க. அதுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு. என்னெல்லாம் நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்களோ, பொருளாதார ரீதியா என்னெல்லாம் நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும். அதனால இந்த மாதத்தை நீங்க சரியா யூஸ் பண்றதுக்கு இப்போவே நீங்க ப்ரிப்பேர் ஆயிடணும். அதுக்கான முயற்சிகள் எல்லாம் செஞ்சு கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். இந்த மாதம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுது. என்ன நினைச்சாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது 3ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் கேதுவுடைய இணைவு. முயற்சிகள் வெற்றின்னு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். அடுத்தது இளைய சகோதரத்துவத்தோட இருந்து வந்த அந்த கருத்து போராட்டங்கள்லாம் குறையும். இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில இருந்த மனவர்த்தங்கள்லாம் குறையும். தைரிய அபிவிருத்தி இப்போ அதிகமாகும். திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு உண்டு. 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல. திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு, திடீர் பொருளாதார வரவு. நீ எப்பயோ இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் இப்போ உங்களுக்கு கிளைம் ஆகும். நீ எதிர்பாராத விதத்துல உங்களுக்கு பொருளாதார வரவு இருக்கும். உடைய நண்பர்களால ஆதாயம் ஏற்படும். புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும். புதிய நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். அதெல்லாம் சுபத்துவமா இருக்கு. அதே மாதிரி 12ஆம் அதிபதி அப்படிங்கிறது ஒரு பயணத்துக்கான ஒரு கிரகம். அந்த 12ஆம் அதிபதியோட ஆன்மீக கிரகமான கேது இணையும் போது ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள், ஆன்மீகம் சார்ந்த மாற்றங்களை கொடுக்கும். எனவே நீங்க நீண்ட நாளா எதுக்கெல்லாம் நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் இந்த மாதத்துல செயல்படுத்தலாம். அதுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும்.
அடுத்தது 5ஆம் இடத்துல செவ்வாய். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துல தடை தாமதத்தோட சுப செய்திகள் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல, ஆனா குரு பார்வையில இருக்காரு. ஒரு சில மருத்துவ செலவுகள், ஒரு சில தடை தாமதத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியத்துல டெஃபினட்டா சுப செய்திகள் கிடைச்சிடும். அதுவும் நெகட்டிவ்ல இல்ல, சுப செய்திகள் கிடைக்கும். மருத்துவருடைய ஆலோசனைப்படி செயல்படும் போது நல்ல செய்திகளை நீங்க டெஃபினட்டா எதிர்பார்க்கலாம். அடுத்த பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த மன உளைச்சல்கள்லாம் குறையும். இருப்பினும் 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளோட அடிக்கடி கருத்து போராட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பிள்ளைகளை காயப்படுத்தாம அவங்கள கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்தது பூர்வீக சொத்துல ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டு பிறகு அது உங்களுக்கு பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகும். ரொம்ப நாளா பூர்வீக சொத்துல ஏதாச்சும் வில்லங்கம் இருக்குன்னா அது இப்ப அப்படியே ஒரு மாதிரி பெருசா பூம் ஆகுற மாதிரி பெருசாகி அது உங்களுக்கு சுபத்துவமாக முடியும். அதுவும் இந்த நேரத்தில் இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம். மேலும் இந்த மாதத்துல குலதெய்வ வழிபாட்டுல ஒரு சில தடை தாமதங்கள் தென்பட்டாலும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். அதுவும் இந்த நேரத்தில் சிறப்பா இருக்கு. அடுத்து காதல் உறவுல இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பார்ட்னரோட அடிக்கடி கருத்து போராட்டம், பார்ட்னரோட ஒத்து போகாத மனநிலை இதெல்லாம் வெளிப்படலாம். ஆனா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவீங்க. குரு பார்வை இருக்கிறனால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும். அதுவும் பெருசா நெகட்டிவா இல்ல. இருப்பினும் கொஞ்சம் கவனமா கோபத்தை வெளிப்படுத்தாம ஓவரா உணர்ச்சி வசப்படாம கொஞ்சம் டிராவல் பண்ணும்போது அது நமக்கு சுபத்துவமாக மாறும். 5 செவ்வாய் இருக்கும்போது நம்மள அறியாமலே உணர்ச்சி வசப்படுவோம். டக்கு டக்குன்னு கோவப்படுவோம். தப்புன்னு தெரிஞ்சாலும் அதை நம்ம செய்வோம். அதை இந்த புதன் ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். குரு பார்வையில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ற கெப்பாசிட்டி டிஃபால்ட்டா கிடைச்சிடும். அதனால பயப்பட வேண்டாம். அடுத்தது 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு. குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ராகு பெருசா மைனஸ் பண்றது இல்ல. இருப்பினும் தந்தை சார்ந்த விஷயம், தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி தங்க அணிகலன்கள், தங்கம் சார்ந்த விஷயம், இதுல கொஞ்சம் நெருக்கடிகள், அடகுல இருக்க தங்க அணிகலன்களுக்கு ஏதாச்சும் நெருக்கடிகள் ஏற்படுறது, இப்படி ஏதாச்சும் மேலோட்டமா ஒரு சில ட்ரபிள் வரலாம். ஆனா அது சரியாயிடும். இது நெகட்டிவ்ல இல்ல. ஓவராலா இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனத்துக்கு ஒரு ரொம்ப கோல்டன் டைம் பீரியட் தான் நான் சொல்லுவேன். இது நெகட்டிவா இல்ல. ஓவரா யோசிக்க வேண்டாம். எதுலயும் ஓவர் திங்கிங் இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை தாராளமா செய்யுங்க. உங்களுக்கு 100% நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்ல இருந்தாலும் சரி, ஒரு ஒர்க்கிங் பீப்புளா இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை டெஃபினட்டா பெற்றுக் கொடுக்கும். கோச்சார ரீதியா கிரக அமைப்புகள் நல்ல ஒரு நிலையில இருக்கு. எதுவும் நெகட்டிவான ஒரு பாயிண்ட்ஸ்ல இல்ல. எல்லாமே மேக்ஸிமம் சுபத்துவமா இருக்கு. இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்தலாம். அதுக்கு இந்த பாசிட்டிவான சைன்ஸ் எல்லாமே இப்போ இருக்கு. திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது குருவுடைய பரிபூர்ண பார்வையில 7ஆம் இடம் இருக்கு. சனியும் வக்ரநிலையில இருக்காரு. திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும். போன மாதத்திலேயே அதுக்கான சிம்டம்ஸ் இருக்கும். இந்த மாதத்துல அது வெற்றியாக மாறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுறது, திருமணத்துல நல்ல செய்தி கிடைக்கிறது, அதெல்லாம் சுபத்துவமா இருக்கு. அடுத்தது வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த வருத்தங்கள்லாம் விலகும். வாழ்க்கை துணையால ஆதாயம் ஏற்படும். வாழ்க்கை துணை மேல பாசம், பற்று இதெல்லாம் இப்போ அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடைய அந்த யோசனை, வாழ்க்கை துணை சார்ந்த யோசனை எல்லாம் அதிகரிக்கும். நிறைய பேரு வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டத்தில் இருந்தவங்க எல்லாம் இப்போ கருத்து ஒருமித்து வாழ்வாங்க. சோ அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல இப்போ எல்லா வகையிலும் நமக்கு சுபத்துவமா இருக்கு. ஒன்ஸ் இந்த மாதத்துல நிறைய பயணங்கள் இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகள், குழந்தை பாக்கியம் பிளஸ் பாத்தீங்கன்னா காதல் உறவு, இந்த ஓவரா உணர்ச்சி வசப்படுறது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிளஸ் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம்னா போதும். மற்ற விஷயம்லாம் நமக்கு சுபத்துவமா இருக்கு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில இந்த பொது பலன் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு. இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், உங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோக அமைப்புகள், மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி, இதன் அடிப்படையில இந்த பலன்கள் நிறைய பேருக்கு ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. முக்கியமா உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா நடக்கக்கூடிய நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ்ல நீங்க மேக்சிமம் ப்ரொடெக்டடா போயிடுவீங்க. பிரச்சனைகள் எதுவும் சந்திக்காம நியூட்ரலா நகர்ந்துருவீங்க. அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. யோகமான தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் மேக்ஸிமம் இருக்காது. பிரச்சனைகள் அதிகபட்சமா இருக்காது. சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும், அது உடனே சரியாயிடும். ஆனா அவயோக தசை நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எனவே சப்ஜெக்டும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, உங்களுக்கு பிளானட்டரி பொசிஷன்லாம் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு, அதை பொறுத்து உங்களுடைய இந்த கோச்சார பலன்களை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குது அப்படிங்கறத உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி
கொடுத்து அனலைஸ் பண்ணி அது நல்லதா கெட்டதாங்கிறத மட்டும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அது மூலமாவும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல ஒரு ராசி, ஒரு லக்னம், ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் பொது சிறப்பு பலன்கள் அப்படிங்கறத நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த பலன்களை நீங்க இன்னும் பார்க்கலனா அந்த பலன்களையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த பதிவுகளை நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். சோ அதை நீங்க பார்க்கலனா அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. டைம் இருக்கும்போது பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.